இப்போ ஒருத்தன் திடீர்னு உங்க தெருவுல டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறான். என்ன நினைப்பீங்க? அட எவனோ ஒரு பைத்தியக்காரன்ட்டு போயிருவீங்க. காலையில இருந்து நைட் வரைக்கும் கன்டினியூஸா ஆடுறான். அப்போ ஒரு வாரம் தொடர்ந்து ஆடுறான். அவன் கூட ஒரு 30, 40 பேர் சேர்ந்து ஆடுறாங்க. அப்போ ஒரு மாசத்துல அவன் கூட சேர்ந்து 300, 400 பேர் டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இப்படிதான் 16th செஞ்சுரியில ஸ்ட்ராஸ்பர்க்ல தி டான்சிங் பிளேக் வந்திருக்கு. அந்த டைம்ல டிசீஸ்லாம் ரொம்ப காமன். சீக்கிரம் ஸ்ப்ரெட் ஆயிரும். பாவர்ட்டி ரொம்ப கம்மி. ஆவரேஜ் லைஃப் டைமே 30 to 40 இயர்ஸ் மட்டும் தான். அப்படின்னா 30, 40 வயசுலேயே செத்துருவாங்களா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலாக இது ஒரு மிஸ்லீடிங் சென்டென்ஸ். நிறைய பேர் தப்பா யூஸ் பண்றாங்க. இதை பத்தி ஒரு கிளியரா ஒரு வீடியோ வேணும்னா கமெண்ட்ஸ்ல ஆவரேஜ் லைஃப் டைம்னு கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா போடலாம். 1518ல ஈஸ்டர்ன் பிரான்ஸ்ல ஜெர்மனி பார்டர்ல இருக்க ஸ்ட்ராஸ்பர்க் அப்படிங்கிற ஊர்ல ஃப்ராட் ட்ரோஃபியான ஒரு பொண்ணு எந்த ஒரு மியூசிக்கும் இல்லாம செலிப்ரேஷனும் இல்லாம ஏன் ரீசனே இல்லாம டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் சாஃப்டால ஆடாம ஒரு மாதிரி ரொம்ப வைல்டா பயங்கரமா கண்ட்ரோலே இல்லாம ஆடுறாங்க. அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே புரியல. சரி கொஞ்ச நேரம் ஆடிட்டு நிறுத்திடும்னு பார்த்தா 1 மணி நேரம் ஆச்சு நிறுத்தல, ஒரு நாள் ஆச்சு நிறுத்தல, நைட்டு தூக்கமே இல்லாம ஆடுறாங்க. இப்படியே தொடர்ந்து கண்டினியூஸா 2-3 நாளைக்கு கால்ல ரத்தம் வர வரைக்கும் ஆடுறாங்க. அப்பதான் அங்க இன்னும் ஸ்ட்ரேஞ்சா ஒண்ணு நடக்குது. அவங்க கூட ஒவ்வொருத்தரா சேர்ந்து ஆட ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே ஒரு வாரத்துக்கு 30, 40 பேர், ஒரு மாசத்துக்கு 300 பேருக்கு மேல அஃபெக்ட் ஆகி ஆடுறாங்க. ஆடும்போது நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக்ஸ்லாம் வந்து இறந்தும் போறாங்க. அப்போதான் அங்க இருக்கிற டாக்டர்ஸ்லாம் இவங்களை டயக்னோஸ் பண்ணி பார்த்துட்டு இவங்களுக்கு ஹார்ட் பிளட் இருக்கு, இப்படியே தொடர்ந்து டான்ஸ் ஆடிட்டே இருந்தா சரியாயிருன்னு சொல்ல ஒரு உடன் ஸ்டேஜ்ல மியூசிஷியன்ஸ், ட்ரம்மர்ஸ்லாம் வர சொல்லி இவங்களை என்கரேஜ் பண்ணி டான்ஸ் ஆட வைக்கிறாங்க. ஆனா அதிகம் தான் ஆகுது. அங்க இருக்கிற சில பேர் இவங்களை செயின்ட் விட்டஸ் சபிச்சிட்டாருன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பட் அதுக்கப்புறம் வந்தவங்க நிறைய தியரிஸை முன் வச்சாங்க. ஹாலுசினேஷனை காஸ் பண்ற பாய்சன் தண்ணியிலயோ இல்ல சாப்பாட்டுலயோ கலந்துருக்கலாம் அப்படின்னும், அப்போ மக்களுக்கு இருந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ்னால மாஸ் ஹிஸ்டீரியா காஸ் ஆயிருக்கலாம் அப்படின்னும், சைக்காலஜிக்கல் ட்ராமாவா இருக்கலாம் அப்படின்னும் தியரிஸ் முன் வச்சாங்க. பட் என்னவா இருந்தாலும் சம்டைம்ஸ் ஃபியர் ஸ்ப்ரெட் ஃபாஸ்டர் தென் டிசீஸ்.